யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திடீரென்று ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி, ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அதிர்ச்சி, ஆச்சரியம், இந்த ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கெட்ட செய்தி நல்ல செய்தின்னு ஒண்ணு இருக்கும். ஆனால் வரலாறு அனைத்தையும் பதிவு செய்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தலைவர் முடிவு என்பது என்ன செய்யும்னா, அந்த கட்சியை மட்டும் பாதிக்காது, தமிழ்நாட்டின் நலனையும் பாதிக்கும். ஏனெனில் அவர்கள் ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவர்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், இதை எந்த இடத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதற்கான சூழல் அவரவர்களே சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு அது தெரியும். இப்போ நான் ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு சொல்ல போறேன். என்ன நடந்திருக்கு, நான் உள்ளதை உள்ளபடி இருக்கிறதுனால அந்த செய்தியை அப்படியே வாசிக்கிறேன், காமனா சொல்றது இல்லை. என்ன செய்தின்னு கேட்டா, திருமாவளவன் இப்போ தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். நான் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஏற்கனவே 2 காணொலி இது சம்பந்தமாக நான் போட்டிருக்கிறேன். நான் தொகுதியில் பேச்சில் நான் ஈடுபடலை அப்படின்ட்டாரு. என்ன நடக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ திருமாவளவன் சொன்ன செய்தியில அப்படியே நான் சொல்றேன். வரும் தேர்தல் முடிவில் தொங்கு சட்டசபை வரும் என சந்தேகப்பட்டு நான் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிற கருத்து தவறானது. சரி, இந்த கருத்தை யார் சொன்னாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் சொல்றேன். அதான டீட்டெயில். இப்போ தலைவருக்கு அந்த ஒரு கட்சி தலைவர் யாருக்கு பதில் சொல்றாரு, அதை இப்போ சொல்றேன். ரைட்டு. என் நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் யுக்தியை மாற்றி அமைக்கிறேன். வார்த்தைகளை கவனம் இருக்குல்ல. என் நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் யுக்தியை மாற்றி அமைக்கிறேன். சரி, ரைட். அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? இது யாருக்கு பதில் சொல்றாரு, அதை நான் பேசுறேன். எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட தொகுதியில் நான் போட்டியிடவில்லை. அந்த தொகுதியில் விசிக வேட்பாளராக மறைந்த தலைவர் இளைய பெருமாள் மகன் ஜோதிமணியை போட்டியிடுவார். பதவிக்காக நான் போட்டியிடவில்லை. நான் போட்டியிடுவதால் இந்த கூட்டணி வெற்றி பெறாது என்ற தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையது அல்ல. 200 இடங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். இது தோழர் திருமாவளவன் பேட்டியா கொடுக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறாரு? இப்ப யாரு தோழர் திருமாவளவன் அவர்களை சொன்னாப்ல? காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவார், வெற்றியை தொடருவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னா என்ன பிரச்சனை? நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே மக்களவையில் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை பொதுப்பிரிவிற்கான பிரச்சனைகளிலும் அவர் தலையிட்டு விவாதங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் எல்லாருமே அறிவோம். அவர் பார்லிமெண்ட்ல அவருடைய பணியை அவர்கள் செய்கிறார். திடீர்னு சட்டசபைக்கு வருகிற போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன் சட்டசபைக்கு திடீர்னு வந்துட்டாரு? அப்போ நாடாளுமன்ற தொகுதிக்கு ராஜ்யசபாவுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி இப்படி திடீர்னு வந்துட்டாரு, என்ன பிரச்சனை, என்ன நடந்தது அப்படிங்கிற பின்னணி வரும்போது யாராவது ஒன்று பேசணும்ல. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ ஷானவாஸ் பிரச்சனையை நான் பேசியிருக்கேன். இப்போ அடுத்த வீட்டு தான் இது போட்டிருக்கிறேன் நான். இப்போ ஷானவாஸ் பிரச்சனைக்கு எந்த இடத்துல இது வருது? திருமாவளவன் ஷானவாஸ்க்கு பதில் சொல்லுகிற நோக்கில் தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சங்கத்தமிழன்கிறார். அவர்தான் குற்றவாளி கூண்டில் ஷானவாஸை ஏற்றினார். அவர்தான் பேசுகிற பொழுது இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அவர் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து எல்லாமே எடுத்து 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 அப்படியே அவங்க பேசுறாங்க. அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை அவர் குறைப்பார். ஆட்சியில குறை இருக்கிறதா? இருக்கிறது. அது போக என்ன சொன்னார் தெரியுமா? முக்கியம், எனக்கே அது கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி. என்ன காணொலியில் பதிவு செஞ்சிருக்கேன், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து. அது என்ன சொன்னார் தெரியுமா? நடிகர் விஜய் உறுதியாக வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றியை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது, யாரும் எளிதாக கடந்து போய்விட முடியாது. உறுதியா சட்டசபைக்கு வருவார். அவரை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் எங்கள் தலைவர் இருப்பார். அவருக்கு நிகரா, விஜய்க்கு நிகரா யாரும் இருக்க மாட்டாருங்கிற துணியில அவர் பேசினார். ஷானவாஸை அவர் கொஞ்சம் துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சில இருந்து கொஞ்சம் அந்த ஸ்டேஜ், அதாவது திமுகவின் சொம்பு அப்படிங்கிறதுல திமுகவின் அடிவருடி அப்படிங்கிறது மாதிரியா திமுகவுக்காகத்தான் அவர் வேலை பார்த்தார் என்கிறதையும் தொடர்ச்சியாக அவர் சொல்லியிருந்தார். அதனால தான் திருமாவளவன் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான்
திமுக நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த வட்டம் வெற்றியெல்லாம் பெற முடியாது. திருமாவளவன் அவர்கள் கட்சி தோழருக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இங்க யார் யாரோ பேசியிருக்காங்கன்னா நீங்க நினைக்கிறது சங்கத்தமிழர்களுக்காகத்தான் பேசினாங்க. தோழர் திருமாவளவன் அவர்களுடைய வெற்றியை அனைவரும் ரசிக்கக்கூடியவர்கள், ருசிக்கக்கூடியவர்கள், பொதுத்தளத்தில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேர். எதிர்க்கட்சி நிலைப்பாட்டில் அவரவர்கள் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் பெருசா எடுக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நம்ம பெருசா எடுக்க வேண்டாம். அவரவர்கள் கட்சி, இப்ப நான் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறேன்னா எங்க கட்சி சார்பாக தான் நான் பேசுவேன், இருப்பேன். அது என்ன உயிரே போனாலும் அந்த நிலையில தான் இருப்பேன். அது அப்படித்தானே எல்லாருமே இருப்பாங்க. அதனால அப்படி சொல்ல வரல. ஆனால் ஷானவாஸுக்கு புத்தி சொன்னதை போல ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல என்பதற்காக திருமாவளவன் அவர்கள் 2-3 செய்திகளை சொல்லிட்டார். நாகப்பட்டினத்தில் கேட்டோம், கிடைக்கல. ஏன்னு கேட்கும்போது அறிவாலயத்தில் அவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேங்கிற செய்தி நம்ம ஏற்கனவே கண்டிச்சிருக்கிறோம். ஷானவாஸை கண்டிச்சிருக்கிறோம். உங்களுடைய கட்சி எது, உங்களை அடையாளப்படுத்தியவர்கள் யார், நீங்கள் யாருக்காக பிரதிநிதித்துவமாக நீங்க பேசுகிறீர்கள், அந்த கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் யார் உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த செய்தியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ இப்போ அடுத்த பிரச்சனையை ஒன்று உருவாக்குறாங்க பாருங்க. அதனால இவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்ற பிரச்சனை வருகிற போது, அதை தடுப்பதற்காக அப்படின்னு வருகிற போது அவர் மேல 2 குற்றச்சாட்டு வந்துருச்சு. ஒன்று, அவருடைய சகோதரி மகளுக்கு, தொடர் திருமாவளவன் அவர்களோட கூட பிறந்த அக்கா மகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அது ஒரு விமர்சனமாகுது. இப்போ அதே நிலைப்பாட்டிலிருந்து திருமாவளவன் அவர்களும் நிற்கிறாங்க. அப்ப குடும்பத்துல 2 பேர் நிற்கிறாங்கிறத விமர்சனம் இல்லையா? இதுதான் விமர்சனம். மெயின் பிரச்சனைங்கிறது அவுட் போக்கஸ் பண்ணக்கூடியவங்க வாரிசு அரசியல்ங்கிறது இது உள்ள வருது அப்படிங்கிறது மாதிரி அவர் கருத்து சொன்னாங்க வெளியில இருக்கிறவங்க. ஆனால் இவருக்கு சொல்ற தொங்கு சட்டசபை வரும்னு சொல்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சங்கத்தமிழர் அவர் தான் சொன்னார். அவர் இளைஞரணியில பொறுப்புல இருக்காரு. கொள்கை வரப்புலையும் ஊடகங்கள்ல எல்லாத்துலேயும் பேசுவார். அது இல்லை, அவர் தான் ஷானவாஸை யூடியூப்புகளில் நீ பேசுறியே, எங்க தலைவர் பேசுறத பேசினியா வச்சியா அப்படிங்கிற ரேஞ்சில் போய் திமுக அரசாங்கம் வர வேண்டும் என்று எல்லோரும் பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு கிரிட்டிசஸ் அப்படி பண்ணும்போது கிரிட்டிசைஸ் அது ஒரு சூழல் இருந்தது. எனக்கே ஒரு டவுட் இருந்தது, ஏன் இவர் இப்படி பேசுறாரு, என்ன காரணம், அப்போ இப்படி இருக்குமோ, அப்படி நிலைமை உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருச்சு. இப்போ அதோட விளைப்பாடுகள் என்ன? சட்டமன்றத்திற்கு செல்வதாக இருந்த தோழர் திருமாவளவன் போட்டியிடவில்லை என்று ஒரே இடத்துல பின்னாடி வந்துட்டார். இன்னைக்கு 4ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சு 6ஆம் தேதி நாளை மறுநாள் அதோட எல்லாமே முடியுது. இப்போ நான் போட்டியிடன்னு அறிவிச்சு வேற வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு எல்லாமே. யாருக்கு பாதிப்பு? ஒரு தலைவர் சட்டமன்ற அவர் என்ன மனசுலாம் நினைச்சிருப்பாரு, எப்படி எல்லாம் பேசணும்னு நினைச்சிருப்பாரு, என்ன மாதிரி நம்ம செயல்படணும்னு நினைச்சிருப்பாரு, ஒரு மைண்ட் செட் அது போயிருக்கு. இப்போ அதெல்லாம் கள்ளத்துக்கு போட்டாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல இப்ப யாரும் போக முடியாத நிலையை உருவாக்கி விட்டுட்டார்கள் அவருடைய கட்சிக்காரங்களை. எப்படி ஷானவாஸ் சொன்ன ஒரு பேட்டி, ஷானவாஸ் கொடுத்தக்கூடிய ஒரு செய்தி அங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அவரையே பாதிக்கப்பட்டதோ, அதே போலதான் உள்ள இருக்கக்கூடிய கட்சி அதுக்கு முட்டு கொடுக்கிறேன் என்ற பெயரில், ஷானவாஸை திட்டுகிறேன் என்ற பெயரில், ஷானவாஸை தூற்றுகிறேன் என்ற பெயரில் இவர்கள் சொன்ன செய்தியில் உண்மை இருக்கிறதோ இல்லையோ. இப்ப திருமாவளவன் அவர்களுடைய இந்த ராஜினாமா இருக்குல்ல, அதாவது பின்வாங்கினது, ராஜினாமாங்கிறது பின்வாங்கினது, நான் போட்டியிடுவதாக இருந்ததுல பின்வாங்கினாங்க இல்லையா, அது ஒரு முக்கியத்துவமா இருந்தது. அதுதான் இன்னைக்கு பேசப்படும் பொருளாயிடுச்சு. பதவிக்காக நான் போட்டியிடவில்லை அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொல்றாரு. அதில் குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா, என் நிலைப்பாட்டை நான் தள்ளி வைக்கிறேன், யுக்தியை மாற்றி அமைக்கிறேன். அதுலேயும் உள்ளுக்குள்ளே ஒரு பொடி. இதில் எல்லாத்துக்கும் அரசியல் காரணங்கள் உண்டு, எல்லாத்துக்கும் அரசியல் பொருள் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. அது எப்படி இப்போ ஷானவாஸ் பிரச்சனை வெளிவந்ததோ அதே மாதிரி இந்த இதுக்கும் உண்டான செய்திகள் வெளிவரும். நம்ம தான் அதை காத்திருந்து பார்க்கணும். இதே மாதிரி தான் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க இல்லையா. இன்னைக்கு நான் காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டியிடலை அப்படின்னு சொன்ன உடனே என்ன விமர்சனம் பண்ணுவாங்க, நான் பதவிக்காக இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக நான் வாபஸ் வாங்கியிருக்கேங்க. அப்படி இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு தலைவர் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில், அவரவர்கள் இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த கட்சிக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. அது சரியான கொள்கை வழி திசை பாதையை தீர்மானித்து அந்த பாதையில் பயணிக்கிற பொழுது எந்த சறுக்களும் வராது. மக்கள் நலத்திட்டங்களுக்காக, மக்கள் நலனுக்காக போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சிகளின் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு அவசியம். ஆனால் இன்று
திராவிட இயக்கத்தின் பார்வையில் பெரியார் அண்ணா வழியில் அவர்கள் காண்பித்த அந்த கொள்கை வழிப்பாதையில பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிலைப்பற்று நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அத்தனையும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திமுக, கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் தன்னுடைய தகுதிகளை குறைத்து கொண்டு சீட்டுகளை வாங்கி கொண்டு அவர்கள் சொல்லுகிற இடத்திலெல்லாம் கையப்பந்தம் போடல, சொல்ற இடத்துல எல்லாம் அதை கேட்டு ஒருமிச்சு இருக்கிறதுனா இந்த நலன் 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் 67க்கு பிறகு நாம் உருவாக்கி பாடுபட்டு செதுக்கி வைத்த அந்த இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த கூட்டணிக்கு யாருக்கும் சுயநலம் கிடையாது. கூட்டணி தலைமை ஆட்சிக்கு வரும், அந்த தலைவர்கள் யாருக்கும் சுயநலம் கிடையாது. எல்லாமே மக்கள் நலனை பார்த்து மக்களுக்காகத்தான் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனெனில் நீங்கள் உங்கள் பணி மெச்சத்தக்க அளவில் தான் இருந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் அரசியலில் விட்டு கொடுப்பவர்கள் எல்லாம் கெட்டுத்தான் போயிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. இங்கே தியாகத்திற்கு பெரிய மதிப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. தோழர் நல்லகண்ணு அவர்களை எடுத்துக்காட்டுக்காக சொல்லுவார்கள். மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை சொல்லுவாங்க, நல்ல மனிதர், எப்படி வெற்றி பெற முடியும்? நாட்டு நலன் கருதி தனக்கு கிடைக்கக்கூடிய பதவிகளை எல்லாம் விட்டு அன்றைய சூழலுக்கு, தன் கட்சி நலனுக்கு, அன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த நிலைப்பாட்டில் ஒரு முடிவு எடுக்கிறது என்ன ஆகுன்னா பெரிய தவறுகளாக மாறுகிறோம். ஆனால் தலைவர்கள் எப்பொழுதும் அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவிகளில் கண்டிப்பாக நிலைக்க வேண்டும் என்கிறது தான் உண்மையானது. விரைவில் தலைவர் வைகோ அவர்களுக்கும் அவர் ஒரு அரசு பதவிகளில் இருக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோளாக இருக்கும். தோழர் திருமாவளவன் அவர்கள் கடந்து வந்து விட்டார், இருக்கட்டும், நல்லது, அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் இருக்கட்டும். நன்றி, வணக்கம் தோழர்களே.